என் அன்பு குழந்தையே, உங்கள் வாழ்வில் நீங்கள் எப்போதாவது ஏன் என்னை யாருமே புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்று தனிமையில் அமர்ந்து கண்ணீர் விட்டபடி சிந்தித்திருக்கிறீர்களா? நீங்கள் நேர்மையாக இருந்தும் உங்கள் அன்பு தூய்மையாக இருந்தும் மீண்டும் மீண்டும் உங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் உறவுகளை எண்ணி உங்கள் மனம் உடைந்து போயிருக்கிறதா? அப்படியானால் இந்த பதிவு உங்களுக்கானது. இதை வெறும் வார்த்தைகளாகவோ யாரோ ஒருவர் சொல்லும் அறிவுரையாகவோ பார்க்காதீர்கள். உங்கள் வலிகளை ஆற்றவும் உங்களை கைதூக்கி விடவும் வந்த ஈசனின் குரலாகவே இதனை உணருங்கள். நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்மை கொஞ்சமும் புரிந்து கொள்ளாத ஒரு இடத்தில் நாம் யார், நமது நியாயம் என்ன என்று ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைக்க போராடுவதுதான். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் உங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார்களோ அப்படிதான் பார்ப்பார்கள். அவர்கள் காதுகளை மூடிக்கொண்டிருக்கும்போது உங்கள் விளக்கங்கள் அங்கே அர்த்தமற்ற வெறும் சத்தமாகத்தான் கேட்கும். உங்களின் நியாயங்கள் காற்றில் கரையும் குமுறல்கள் மட்டுமே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படி அப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வதே ஆக சிறந்த புத்திசாலித்தனம். தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் பாறையில் விதைக்கப்படும் விதையும் ஒன்றுதான். அது ஒருபோதும் முளைக்காது. எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். அவசரப்படுவதால் உங்கள் நிம்மதி தொலையுமே தவிர உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒருபோதும் முன்கூட்டியே கிடைத்துவிடப் போவதில்லை. காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருப்பதைப் போல தோன்றலாம். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு அடியும், உங்களை நோக்கி வீசப்படும் ஒவ்வொரு விமர்சனமும் உங்களுக்கு தாங்க முடியாத வலியை தரலாம். ஆனால் வாழ்வில் நடைபெறும் எல்லாமே உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, உங்களை செதுக்குவதற்காகத்தான் நடக்கிறது என்று உறுதியாக நம்புங்கள். சிரமங்களை பார்த்து கலங்காதீர்கள். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உங்கள் கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. உங்கள் இன்பமும் நிரந்தரமில்லை. இன்று உங்களை வாட்டும் இந்த துன்பமும் நிரந்தரமில்லை. எனவே உங்களை நீங்களே அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருண்டதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும். இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் உதிக்காமல் போவதில்லை. உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் சென்று இதுதான் சரி அது தவறு என்று உங்கள் நிலையை புரிய வைப்பதை விட சற்று விலகி நின்று அந்த சூழ்நிலையை ஒரு பார்வையாளனைப் போல கடந்து செல்வதே சிறந்த வழியாகும். சிந்தித்து செயல்படுங்கள். எது உங்களுக்கானதோ அது எந்த தடைகள் வந்தாலும் உங்களை வந்தே தீரும். அதை இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. எது உங்களுக்கு சொந்தமில்லாததோ அதற்காக நீங்கள் எவ்வளவு போராடினாலும் என்ன செய்தாலும் அது உங்களிடம் தங்காது. யாராலும் அதை உங்களுக்கு தரவும் முடியாது. இதை புரிந்து கொண்டால் வாழ்வில் பாதி கவலைகள் தீர்ந்துவிடும். ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதியை நீங்கள் தடுத்து நிறுத்தினால் அது என்ன செய்யும்? தன்னுடைய பயணத்தை அத்தோடு முடித்துக் கொள்ளுமா? இல்லை. அது தனக்கான இன்னொரு பாதையை தேடி தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும். உங்களை விட்டு விலகுபவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கை நதியில் மிதந்து வந்த சருகுகள். அவர்கள் விலகுவதே உங்கள் நதி தூய்மையாக இருப்பதற்காகத்தான். ஆனால் உங்களை விரும்பி வருபவர்களை, உங்கள் உண்மையான அன்பை புரிந்து கொள்பவர்களை மட்டும் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கை இழக்காதீர்கள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. உங்கள் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களுக்கு என்றும் வருந்தாதீர்கள். அந்த தடையிலும் இறைவன் உங்களுக்காக வைத்திருக்கும் மிகப்பெரிய நன்மை ஒன்று ஒளிந்திருக்கும். பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இழிவாகவோ பேசுகிறார்கள் என்று ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்கான உரிய நேரத்தில் கர்மவினை அவர்களுக்கு அதை சரியாக திருப்பிக் கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் அந்த ஈசன் மீது முழுமையான நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள். அப்படி நம்பிக்கையுடன் எடுத்து வைக்கப்படும் அடிகள்தான் எவ்வளவு கடினமான சூழ்நிலையை கூட உங்களை எளிதில் கடந்து செல்ல வைக்கும். எதிலும் எப்பொழுதும் கவனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நமது சிறிய கவனக்குறைவு கூட வாழ்க்கையில் நாம் சிறிதும் எதிர்பார்க்காத பல பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை. ஏற்றம் வரும்போது நிதானமாகவும் ஏமாற்றம் வரும்போது பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொண்டால் நிலையான நிம்மதி உங்கள் வாழ்வில் எக்காலத்தும் தங்கியிருக்கும். என் பிள்ளையே, உங்கள் வாழ்வில் எப்போதாவது நாம் இவ்வளவு உண்மையாக இருந்தும் நம்மை இப்படி தூக்கி எறிந்து விட்டார்களே என்ற வலி உங்களை வாட்டியிருக்கிறதா? நிராகரிப்புகளைக் கண்டு இனி ஒருபோதும் உங்கள் மனம் உடைய வேண்டாம்.
உங்களை யாராவது ஒரு உறவோ நண்பரோ அல்லது நீங்கள் நம்பிய ஒருவரோ தூக்கி எறிகிறார்கள் என்றால் அதற்காக நீங்கள் அழுது புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அந்த தூக்கி எறிதலின் பின்னணியில் ஈசனின் மாபெரும் திட்டமொன்று ஒளிந்திருக்கிறது. மனிதர்கள் உங்களை தூக்கி எறியும்போது அவர்கள் உங்களை கீழே தள்ளவில்லை, மாறாக இறைவன் உங்களை தன் கைகளால் இன்னும் மேலே தூக்கிவிடுகிறான் என்று அர்த்தம். உங்களை யாருக்கும் புரியவில்லை என்று கவலைப்படாதீர்கள். விறகு விற்பவனின் கண்ணுக்கு சரஸ்வதி தேவி மீட்டும் வீணை கூட வெறும் கிலோ கணக்கில்தான் தெரியும். அதுபோலத்தான் உங்களின் அருமை தெரியாத சில மனிதர்களும். அவர்களை நினைத்து நீங்கள் ஏன் வருந்த வேண்டும்? வாழ்க்கையில் நமக்கு என்ன பெரிய ஆசைகள் இருந்துவிடப் போகிறது? வசதி வாய்ப்புகளோடு மாளிகையில் வாழ வேண்டும் என்ற ஆசையெல்லாம் நமக்கு இல்லை. வறுமை இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் மட்டும் போதும். வகை வகையாய் அறுசுவையாய் உணவு உண்ண வேண்டும் என்ற ஆசை இல்லை. பசி இல்லாமல் வயிறு நிறைந்தால் போதும். ஆடம்பரமாக ஊர் மெச்ச வாழ வேண்டும் என்ற எந்த பகட்டும் நமக்கு தேவையில்லை. அடுத்தவரிடம் சென்று கையேந்தாமல் நம் தன்மானத்தோடு வாழ்ந்தால் அதுவே போதுமானது அல்லவா? வாழ்க்கை என்பது ஒரு வரமோ அல்லது சாபமோ கிடையாது. நாம் அதை எவ்வாறு வாழ்கிறோம், எப்படி அணுகுகிறோம் என்பதில்தான் அதன் முழு அர்த்தமுமே அடங்கியிருக்கிறது. நிறை குறை இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த மனித வாழ்க்கை. குறைகளை மட்டும் பார்த்து கவலைப்படாமல் வாழ்க்கையை அதன் ஓட்டத்திலேயே வாழ பழகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை ரசித்து வாழத் தெரிந்தால் எந்த இருண்ட சூழ்நிலையிலும் அழகான வாழ்க்கை உங்கள் வசமாகும். எனக்கு மட்டும் ஏன் இந்த வாய்ப்புமே கிடைக்கவில்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை என்று யாருக்கும் இந்த உலகில் படைக்கப்படவில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? இதை செய்தால் ஒருவேளை நான் தோற்றுவிடுவேனோ என்ற ஒரு சிறிய பயத்தில்தான் முடங்கி போகிறோம். அந்த பயம்தான் உங்களுக்காக இறைவன் கொடுத்த அந்த பொன்னான வாய்ப்பை கூட நீங்கள் இழந்துவிட காரணமாக அமைகிறது. சிந்தித்து செயலாற்றுங்கள். நீங்கள் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உண்மையாக பழகுங்கள். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதீர்கள். உண்மை, நேர்மை இவை இரண்டும் தான் வாழ்வில் ஒருபோதும் அழியாத சொத்துக்கள். காலம் செல்ல செல்லத்தான் இந்த உண்மையான குணத்தின் மகத்துவம் இந்த உலகிற்கும் உங்களை நிராகரித்தவர்களுக்கும் தெரியவரும். ஒருவேளை உங்கள் வாழ்வில் தாங்க முடியாத துயரம் வந்து அழும் நிலை ஏற்பட்டால் நேராக பூஜை அறைக்கு செல்லுங்கள். அந்த ஆண்டவனிடம், உங்கள் அப்பன் ஈசனிடம் மட்டும் சொல்லி மனதார அழுதுவிடுங்கள். உங்கள் கண்ணீரை அடுத்த மனிதர்களிடம் ஒருபோதும் காட்டாதீர்கள். அவர்களிடம் சொல்லி அழாதீர்கள். ஏனென்றால் மனிதர்களிடம் உங்கள் குறைகளை சொன்னால் கடைசியில் உங்களுக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சும். மற்றவர்கள் உங்களை விமர்சிக்கிறார்களா? அதை பற்றி துளியும் கவலை கொள்ளாதீர்கள். இயலாதவர்கள் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம்தான் இந்த விமர்சனம். ஆனால் அனைத்தையும் கடந்து சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவன் அந்த விமர்சனங்களை தடுக்க ஏந்தும் மிகப்பெரிய ஆயுதமே அவனது புன்னகைதான். முடிந்தவரை உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையுடன் இந்த வாழ்வின் கஷ்டங்களை கடக்க பழகுங்கள். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மட்டுமே உங்களின் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. அந்த கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் எந்த மனநிலையோடு எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும். நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு உன்னை சுற்றி பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் ஏளனங்களையும் கஷ்டங்களையும் நீ கடந்தாக வேண்டும் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே. விமர்சனங்களை உன் காதில் வாங்காதே. அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ, அவற்றை நீ மனதிற்குள் எடுத்துச் சென்றால் அவை உன் வாழ்வில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச நிம்மதியையும் இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுமவர்கள் வாழ்நாள் முழுவதும் கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதற்காக நீ கவலை கொள்ளாதே. நம் ஆன்மீக நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பணிவான வேண்டுகோள். அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இயங்கும் நம் சிவனே துணை யூடியூப் சேனலுக்கு உங்களின் முழுமையான ஆதரவை அளித்திடுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் அப்படி பதிவிடும்போது நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் அந்த ஈசனின் அருளால் நிச்சயம் நடக்கும். அத்துடன் உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவன் கோவில் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக வரும் பார்வையாளர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என் அன்பு குழந்தையே, அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் குருட்டு நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் மாபெரும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு என்பதை நீ முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது உயிரான நட்பாக இருந்தாலும் சரி, உருகும் காதலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. சிந்தித்து செயல்படு என் பிள்ளையே. நம்மை பற்றிய பிறரின் புரிதலை நாம் ஒருபோதும் மாற்றியமைக்க இயலாது. ஆகவே பிறரின் மனதை அறியவும் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று ஆராயவும் முயற்சிக்காமல்
உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை ரசித்து விரும்பி அனுபவித்து மகிழ்ச்சியாக கொண்டாடி வாழப் பழகு. இந்த நேர்மறையான மனநிலை மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, உன் வாழ்வில் வரும் எந்த நாளும் உனக்கு நன்னாளே. என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் யாரையும் உடலாலும் மனதாலும் ஒருபோதும் காயப்படுத்திவிடாதே. இன்று நீ பலம் மிக்கவராக செல்வ செழிப்பில் இருக்கலாம், ஆனால் காலம் அந்த நிலையை அப்படியே தலைகீழாக புரட்டி போட ஒரு நொடி கூட ஆகாது. இந்த உலகத்தில் காலம் உன்னை விட பலம் மிக்கது. ஈசனின் கணக்கு அனைத்தையும் விட துல்லியமானது என்பதை மறந்துவிடாதே. உன் சந்தோஷத்தையும் உன்னால் தாங்க முடியாத சோகத்தையும் ஒரு சேர தாங்கிக் கொண்டு கீழே விழுந்த உன்னை மீண்டும் எழுந்து நடமாட வைக்கும் உன்னுடைய மனதுதான் உனக்கு கிடைத்த மிகச்சிறந்த நண்பன். முதலில் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள் பிள்ளையே. சரியான நேரத்தில் எவருக்கும் சரியான பாடத்தை எவ்வித தயவுதாட்சிணியம் இன்றி கற்பிக்கும் ஒரே மாபெரும் ஆசான் அந்த காலம் மட்டுமே. உன் எண்ணங்களை, உன் விருப்பங்களை மற்றவர்கள் மீது திணிக்காதே, அவர்கள் மீது வலிந்து சுமத்தாதே. அது ஒரு ஆன்மாவை சிதைக்கும் கொலைக்கு சமம். அதேபோல அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து உனக்கு துளியும் சம்பந்தமில்லாத ஒருவருக்காக உன்னை நீயே மாற்றிக்கொள்ளாதே. அது உன்னை நீயே மாய்த்துக் கொள்ளும் தற்கொலைக்கு சமம். உனக்காக வாழ், உன் நிம்மதிக்காக வாழ். நீ உனக்காக வாழத் தொடங்கும் பொழுதுதான் உன்னுடைய இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு அற்புதமானது என்று உனக்கே முழுமையாக தெரிய வரும். உன்னுடைய எண்ணத்தையும் உன் மனதையும் எப்போதும் தெளிவாக கண்ணாடியைப் போல வைத்துக்கொள். வாழ்க்கை பாதையில் வரும் பிரச்சனைகளைக் கண்டு சோர்வடைந்து அப்படியே முடங்கிப் போகாதே என் அன்பு குழந்தையே. அந்த பிரச்சனைகளெல்லாம் சில மனிதர்களால் அவர்களின் சுயநலத்தால் தற்காலிகமாக உருவாக்கப்பட்டவை மட்டுமே. உன்னை நீ முழுமையாக நம்பு. உன்னால் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வர முடியும் என்ற மன உறுதியோடு இரு. ஏனென்றால் நீ சாதாரணமானவன் அல்ல, இந்த ஈசனால் மாபெரும் இறைசக்தியால் உருவாக்கப்பட்டவன். வாழ்வில் ஒன்றை நீ இழந்தால் அதைவிட பல மடங்கு சிறந்தது உன்னை தேடி வந்து சேரும். நீ எதை இழந்தாயோ அது உனக்கு தகுதியானது அல்ல. அது உன்னிடம் இருந்தால் உனக்கு பாதிப்பு என்பதை காலம் ஒரு நாள் உனக்கு நிச்சயம் சுட்டிக்காட்டும். நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. உன் அப்பன் ஈசன் நான் எந்நேரமும் உன்னோடிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இன்றி வாழ்வது மிகவும் கடினம்தான் என்று உனக்கு தோன்றும். ஆனால் ஒரு உண்மையை சற்று ஆழமாக சிந்தித்துப்பார். நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள் படியே இங்கு எல்லாமே நடந்து விடுகிறதா என்ன? இல்லையல்லவா? எது நடக்கிறதோ அது உனது நன்மைக்கே என்று முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் மகிழ்ச்சியுடன் வாழ பழகு. எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் துளியும் துன்பம் தராதே. யாரையும் சொல்லாலோ செயலாலோ புண்படுத்தாதே. ஏனென்றால் ஒருவருக்கு வலியை தந்துவிட்டு அந்த பக்கம் சென்று கோவிலில் எனக்காக எத்தனை நெய்திரும் ஏற்றி பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனை ஒருபோதும் நிறைவேறாது. அது இறைவனுக்கு செய்யும் பொய்யான செயலாகவே முடிந்துவிடும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இரு. வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் தடம் மாறலாம். ஆனால் உன் எண்ணங்களால் அடுத்தவரை காயப்படுத்தாமல் எப்போதும் தூய்மையாக இரு. இந்த உலகில் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எதுவும் கடந்து போகும். ஆனால் நீ செய்த காயங்களும் உனக்கு ஏற்பட்ட வழிகளும் அவ்வளவு எளிதில் மறந்து போகாது. என் பிள்ளையே, உளத்துவர் மிக முக்கியமான வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிறேன், கேள். நீ ஒருவேளை விலைமதிப்பற்ற வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர்களின் கையில் நீ கிடைத்தால் உன்னை அவர்கள் வெறும் கூழாங்கல்லாகத்தான் மதித்து தூக்கி எறிவார்கள். அதே சமயம் நீ ஒரு சாதாரண கூழாங்கல்லாகவே இருந்தாலும் உன் தகுதியை உணர்ந்தவர்களின் கையில் கிடைத்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு என்பது உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, நீ எந்த இடத்தில் இருக்கிறாய், யாரோடு சேர்கிறாய் என்பதையும் சார்ந்தது. எனவே உன்னை மதிக்காத இடத்தில் உன்னை நிரூபிக்க போராடாதே. நம்முடைய வாழ்வில் நடந்து முடிந்த வழிகளை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருப்பது உண்மையில் வாழ்க்கையல்ல. நடந்த கசப்பானவைகளை மறந்து நம்மை அழவைத்தவர்கள் முன், நம்மை வீழ்த்த நினைத்தவர்கள் முன் சிரித்த முகத்துடன் மிகவும் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உனக்கு கிடைத்த உண்மையான வாழ்க்கை. உன் மனதின் கட்டுப்பாடுதான் உன் ஆன்மா நிலைப்பதற்கும் வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை நீ அடைவதற்கும் முதல் படியாகும். எவன் ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவனே இந்த உலகின் உண்மையான வீரன். அந்த மனக்கட்டுப்பாடுதான் உன் வாழ்வில் என்றென்றைக்கும் நிரந்தரமான அமைதியையும் சாந்தியையும் தரும். மனம் என்பது உன் வாழ்க்கையை இயக்கும் ஒரு மாபெரும் அடிப்படை சக்தி.
அதை தரிகட்டு ஓடவிடாமல் கட்டுப்படுத்துவது உனது மிகப்பெரிய கடமை. கட்டுப்பாட்டில் இருக்கும் மனமே உனது வெற்றிக்கான நம்பிக்கையான தோழன். அது எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு உன்னை முன்னேறச் செய்யும் மாபெரும் சக்தியாகும். ஆனால் கட்டுப்பாடின்றி சிதறும் மனம் வாழ்க்கையின் மிகப்பெரிய பகைவனாகும். அது உன்னை தவறான பாதையில் இழுத்து சென்று வீழ்ச்சியில் தள்ளிவிடும். அலைமோதும் உனது சிந்தனையை அடக்கும் ஒரே மருந்து உன் கவனத்தை ஒருமுகப்படுத்துவதுதான். என் அன்பு குழந்தையே, பணம் இருந்தால்தான் உனக்கு இந்த உலகத்தில் மதிப்பு கிடைக்கும் என்ற நிலை வந்தால் அந்த பணத்தை எப்படியாவது சேர்க்க வேண்டும் என உன் நிம்மதியை தொலைக்காதே. மாறாக பணத்தை மட்டுமே மதிப்பவர்களிடமிருந்து மெதுவாக விலக முயற்சி செய். சிந்தித்து செயலாற்று. உனது கடமை என்ன என்ற கேள்வி உனக்குள் எழும்போது அந்த சிந்தனையே உனக்கு அமைதியை மீண்டும் தரும். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் உன் கடமையை மட்டும் செவ்வனே செய். நீ செய்வதை யார் பாராட்டினாலும் பாராட்டாமல் விட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னுடைய திறமையும் உண்மையான நேர்மையும் வெளிப்படும்போது உன்னை இகழ்ந்த பகைவனும் உன்னை மதிக்கத் தொடங்குவான். தாயிடம் மட்டும் நிரூபி நான் அன்பாக இருப்பேன் என்று. தந்தையிடம் மட்டும் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர உன்னை குறை கூறுபவனிடம் சென்று நான் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் உன் பொன்னான நேரத்தை வீணாக்காதே. அதீதமான துக்கம் வரும்போது பலவீனமடைந்து வீழ்ந்து விடாதே. இதுவும் கடந்து போகும் என்று மனதிற்குள் சொல். அதேபோல அளவில்லா சந்தோஷம் வரும்போது தலைக்கணம் கொண்டு ஆடாதே. அதுவும் கடந்து போகும் என உணர்ந்து கொள். எந்த நிலையிலும் நீ நிதானமாக இரு. அந்த நிதானம் மட்டுமே நிரந்தரம். அதுவே உனக்கு பெரும் பலம். ஓடுகின்ற காலத்தோடு உன்னுடைய துன்பங்களும் ஒரு நாள் ஓடத்தான் போகிறது. என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ நகர்ந்து செல். என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் சரியோ தவறோ உனக்கு கிடைத்திருப்பது இந்த ஒரு வாழ்க்கைதான். அதை மற்றவர்களுக்காக பயந்து வாழாமல் உனக்கு பிடித்தபடி உன் மனசாட்சிக்கு துளியும் விரோதமில்லாமல் வாழ பழகு. உனக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் முழுமையான நல்லவர்களும் இல்லை. அதே சமயம் அவர்களிடம் சென்று தீர்வுகள் கேட்கும் அளவிற்கு நீ ஒன்றும் கெட்டவனும் இல்லை. நீ எந்த தவறும் செய்யாத ஒரு சூழ்நிலையில் உன்னை யாரோ ஒருவர் முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டால் தயவு செய்து அவர்களிடம் சென்று உன்னை பற்றி நியாயப்படுத்த போராடாதே. ஏன் தெரியுமா? நீ கண்ணீர் மல்க கூறும் ஒவ்வொரு உண்மையான வார்த்தைக்கும் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக ஒரு புதிய கற்பனை கதையை உருவாக்குவார்களே தவிர உன் உண்மையை ஒருபோதும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளும் ஒரு உண்மையான உறவு உன்னை தேடி வரும் வரை நீ தனிமையாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை என் பிள்ளையே. பலரும் தனிமையை ஒரு சாபமாக பார்க்கிறார்கள். ஆனால் தனிமை என்பது உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளும் ஒரு மாபெரும் தவம். ஒரு நீண்ட தூரம் நடக்கும்போது கால் வலிக்கிறது என்றால் சற்று ஓரிடத்தில் அமர்ந்தால் அந்த வலி மெல்ல பறந்து விடுமல்லவா? அதேபோலத்தான் உன் கவலைகளும். உனக்கு வந்த துன்பங்களை மட்டுமே நீ நினைத்து கொண்டு அதையே சுமந்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் துன்பத்தின் ஆழத்திற்குத்தான் செல்வாய். உனது மனதை சற்று திசை திருப்பிப்பார். உனக்கு பிடித்த சிறு செயல்களில் ஈடுபடு. அந்த துன்பம் மறந்து உன் மனப்பாரம் பனி போல லேசாகிவிடும். தேவையற்ற எண்ணங்களை சுமப்பதும் அதை இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக மூச்சு விடுவதும் உன் கைகளில்தான் உள்ளது என் அன்பு குழந்தையே. வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பை தவறவிட்டு விட்டோமே என்று நினைத்து உன் விழிகளை கண்ணீரால் நிரப்பிக்கொள்ளாதே. ஏனென்றால் அந்த சூடான கண்ணீர் துளிகள் உனக்கு முன்னால் வந்து நிற்கும் இன்னொரு புதிய வாய்ப்பை கூட உன் கண்களுக்குத் தெரியாமல் மறைத்துவிடும். எந்த ஒரு சூழ்நிலையையும் அழகிய புன்னகையுடன் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதிர்கொள்ள கற்றுக்கொள். வானத்திலிருந்து விழும் மழைத்துளிகள் அளவில் மிக சிறியதாக இருக்கலாம். ஆனால் அது தொடர்ந்து வீழ்ந்து கொண்டே இருந்தால் ஒரு மாபெரும் ஆற்றையே நிரப்பிவிடுமல்லவா? அதுபோலத்தான் உன் சிறு சிறு முயற்சிகளும். அவையெல்லாம் ஒன்று கூடி நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய வெற்றியை உனக்கு தேடித்தரும். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் உன் சொந்த காலிலேயே நின்று பழகு. மிக மிக தேவைப்படும்போது மட்டுமே மற்றவர்களின் உதவியை நாடு. ஒருவேளை அவர்கள் உனக்கு உதவ மறுத்துவிட்டால் அதற்காக வருத்தமோ அவர்கள் மீது ஆத்திரமோ கொள்ளாதே. அவர்களின் உதவி இல்லாமலேயே என்னால் வாழ்ந்து சாதித்து காட்ட முடியும் என்று இந்த உலகிற்கும் உனக்கும் நீ நிரூபித்து காட்டு. அதுதான் உன் உண்மையான வெற்றி.
உன்னை யாரேனும் நிராகரித்துவிட்டால் அதை எண்ணி மனம் தளராமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகில் மாபெரும் சாதனை புரிந்த அனைவருமே ஏதோ ஒரு கட்டத்தில் யாரோ ஒருவரால் ஈவிரக்கமின்றி நிராகரிக்கப்பட்டவர்கள்தான். சில நிராகரிப்புகள் நீ யார், உனது உண்மையான பலம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக ஈசனான நான் உனக்கு வைக்கும் பரீட்சை என்பதை உணர்ந்து கொள். யாருடைய மாறுதலுக்காகவோ அடுத்தவர்களின் சந்தோஷத்துக்காகவோ உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. மனிதர்கள் தங்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு வாழப் பழகு. எவர் மீதும் அளவுக்கதிகமாக அன்பை கொட்டிவிடாதே. பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் ஆயுதமாக மாறி உன்னை காயப்படுத்தும். அதற்காக யாருமே வேண்டாம் என்று இந்த உலகத்தில் அன்பில்லாத ஒரு கடினமான மனிதனாக மாறிவிடாதே. அப்படி மாறினால் உன் வாழ்க்கை நரகமாகிவிடும். உரிய இடத்தில் உரிய நேரத்தில் காட்டப்படும் அன்பு மட்டுமே உன் வாழ்க்கையை செழிக்க வைக்கும். ஒருவேளை உன் பலவீனமே உன் அன்பாக இருந்தால் அதை வைத்து விளையாடுபவர்கள் மத்தியில் நீ அமைதியாக இரு. அவர்களுக்கு அனைத்தையும் புரிய வைக்கும் காலம் ஒன்று நிச்சயம் வரும். உன் ஈசன் நான் இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, உனக்குள் அடிக்கடி ஒரு கேள்வி எழலாம். நான் உண்மையாயிருப்பதால்தானே இவ்வளவு காயப்படுகிறேன்? நேர்மையாயிருப்பதால்தானே அதிகம் சோதிக்கப்படுகிறேன்? உரிமை எடுத்துக்கொள்வதால்தானே அதிகம் கோபப்படுகிறேன் என்று. ஆம், அதுதான் நிதர்சனம். ஆனால் அதற்காக உன் உண்மைத்தன்மையை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று பிடிவாதமாக வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டுமே நீ ஆயுதமாக வைத்துக்கொள். அவர்களுக்கு உண்மையை புரிய வைக்கும் காலம் ஒன்று நிச்சயம் வரும். கீழே நின்று யாரும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக வானத்தில் இருக்கும் நிலவு ஒருபோதும் தன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோலத்தான் உனது அருமை தெரியாதவர்களை நீ துளியும் கவனத்தில் கொள்ளவே வேண்டாம். என் பிள்ளையே, நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் நேர்மையாகவே இரு. நீ பலரால் பலமுறை ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்காக நீ பிறரை ஏமாற்ற நினைத்து விடாதே. தனியாக பறக்கும் கழுகுக்கு என்றுமே வலிமை அதிகம் என்பதை உணர்ந்து கொள். நீ எப்போது இந்த உலகில் யாருமின்றி தனியாக விடப்படுகிறாயோ அப்போதுதான் உனக்குள் ஒழிந்திருக்கும் மாபெரும் பலம் உனக்கே தெரியவரும். தனிமையில் நின்று நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் என்றுமே மாபெரும் வெற்றிதான் காத்திருக்கிறது. ஆனால் நடந்ததை நினைத்து நீ அழுது புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் புரட்டி போட்டுக்கொண்டேதான் இருக்கும். அதனால் எதற்கும் சலனப்படாமல் அமைதியாக இரு. நீ மௌனமாக அமைதி காத்தால் உன்னை வாட்டும் விதியும் ஒரு கட்டத்தில் தோற்றுப்போய் உன்னை விட்டு விலகிப் போகும். தைரியம் என்பது உனக்குள் ஒரே நாளில் தானாக உருவாகிவிடாது என் பிள்ளையே. நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதை, நீ சிந்திய கண்ணீர், நீ சந்தித்த சொல்ல முடியாத அவமானங்கள் ஆகியவற்றின் மொத்த வடிவமாகத்தான் அந்த தைரியம் உனக்குள் நெருப்பாக உருவாகும். அந்த அவமானங்களே உன்னை ஒரு முழு மனிதனாக, பக்குவப்பட்டவனாக மாற்ற உதவும். இந்த உலகத்தில் யாருமே முழுமையான தவறுமில்லை, எவருமே முழுமையான சரியுமில்லை. அவரவர் நிற்கும் இடத்திலிருந்து அவரவர் கண்கள் காண்பது அவர்களுக்கு சரியாக தெரிகிறது. இடமும் சூழ்நிலையும் மாறும்போது அவர்கள் செய்த தவறு சரியாகவும் மாறலாம், சரி தவறாகவும் மாறலாம். அதனால் உன்னை நியாயப்படுத்த போராடாதே. உனக்குரியது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஈசனின் கணக்கில் இருந்தால் அதை இந்த உலகத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த இயலாது. எது நடந்தாலும் அதனை ஏற்கும் மனநிலையை மட்டும் நீ வளர்த்துக்கொள். அதுவே உன்னை வாழ்வில் முன்னேற்றிச் செல்லும். உன்னை பற்றி புறம் பேசுபவர்கள், விமர்சிப்பவர்கள் மீது நீ எந்த கவனமும் கொள்ளாதே. ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்தது உன்னை பற்றிய வெறும் வதந்திகள் மட்டுமே. நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதைகளும் வலிகளும் அல்ல. வாழ்க்கையில் சோதனைகள் மலை போல வந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னை சோதிக்கும் ஈசனான நான் எப்பொழுதும் உனக்குள்ளேயே, உன் ஆன்மாவிலேயே குடியிருக்கிறேன். நான் ஏதோ ஒரு வழியில் உன்னை காப்பாற்றுவேன், அல்லது அந்த சோதனையின் மூலம் உனக்கு ஏதோ ஒரு மாபெரும் பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். என் அன்பு குழந்தையே, எதற்காகவும் கவலை கொள்ளாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் உடலையும் உன் மனதையும் நீ பத்திரமாக பாதுகாத்துக்கொள். ஏனெனில் இன்று உன்னை வாட்டும் சூழ்நிலை நாளை மாறும். உன்னை காயப்படுத்திய மனிதர்களும் மாறுவார்கள். ஆனால் கடைசி வரை உனக்கு துணையாக வரப்போவது உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் மட்டுமே. முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம்.
வரப்போவதை நினைத்து வீணாக கவலைப்படவும் வேண்டாம். உனக்கு நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே என்பதை புரிந்து கொள். சோதனையில் சோர்ந்து போகாதே. எதையும் மன வலிமையோடு எதிர்கொள். இந்த நினையும் மாறும். உன் வாழ்வு இன்று எந்த இருண்ட இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் நிச்சயம் மேலே வர முடியும். இங்கு எதுவும் உனக்கு காலதாமதமாகிவிடவில்லை. என் அன்பு குழந்தையே, உனது வாழ்வில் இதுவரை நீ சிந்திய கண்ணீரும் சுமந்த வலிகளும் ஒருபோதும் வீண் போகாது. உன்னை ஏமாற்றியவர்களைப் பற்றியோ உனக்கு துரோகம் செய்தவர்களைப் பற்றியோ நினைத்து நீ ஒரு துளி கூட பழி வாங்கும் எண்ணம் கொள்ளாதே. ஏனென்றால் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்கு என்பது ஒரு வங்கியில் நாம் சேமித்து வைக்கும் பணம் போலத்தான். நீ என்ன செய்கிறாயோ அதுவே பல மடங்காக உன்னையும் உன் குடும்பத்தினரையும் வந்து சேரும். நீ ஒருவனை அழிக்க நினைத்தாலே உன்னை அழிக்க நீயே ஒருவனை உருவாக்குகிறாய் என்பதே கர்மாவின் மறுக்க முடியாத உண்மை. எனவே தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை உணர்ந்து தர்ம வழியில் வா. எதிரிக்கும் நல்லதையே நினை. உன் நல்ல எண்ணமே உனக்கு மாபெரும் கவசமாக நின்று நல்லதை மட்டுமே நடத்தும். உனக்கு வலி தந்தவர்களை காலம் பார்த்து கொள்ளும். உன்னை உளிகொண்டு செதுக்கிய வலிகளெல்லாம் உன்னை ஒரு அற்புதமான சிலையாக மாற்றுவதற்காகத்தான் என்பதை முழுமையாக நம்பு. என் பிள்ளையே, வாழ்க்கையில் உன்னை விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் உன்னை தேடி தொடரும் நிலை வந்தால் புன்னகையோடு வேண்டாம் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து விலகிவிடு. ஏனெனில் அவர்களின் வார்த்தைகளில் மட்டும்தான் சர்க்கரை தடவிய மாற்றம் இருக்குமே தவிர அவர்களின் மனதில் அதே பழைய அழுக்குதான் உறைந்திருக்கும். உன்னை ஒருபோதும் நான் காரணமில்லாமல் வலிக்க செய்ய மாட்டேன். ஒருவேளை நான் உனக்கு வலிகளை தந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரும் வழியை காட்டாமல் உன்னை ஒருபோதும் நடுவழியில் கைவிடவும் மாட்டேன். எல்லாம் நன்மைக்கே என்ற ஒற்றை மந்திரத்தை மட்டும் அடிக்கடி உனக்குள் சொல்லிக்கொள். உனது அத்தனை கவலைகளையும் பாரங்களையும் என் திருவடியில் சமர்ப்பணம் செய்துவிடு. இது உன் அப்பன் ஈசனின் உத்தரவு. உன் நலத்தை மட்டுமே நான் சதா சர்வகாலமும் விரும்புவேன். உன் கெட்ட நேரம் முழுவதும் இன்றோடு முடிந்து விட்டது என் அன்பு குழந்தையே. நீ எதை நினைத்து மிகவும் பயந்து கொண்டிருந்தாயோ அந்த பெரிய பிரச்சனை என் அருளால் சுக்குநூறாக உடைந்து தீரப்போகிறது. இன்று இரவுக்குள் நீ நம்ப முடியாத ஒரு பேரதிசயம் உன் வாழ்வில் நான் நிகழ்த்தி காட்டப் போகிறேன். இன்று என் கையில் பணமில்லையே, கடனால் தவிக்கிறேனே என்று இனி ஒரு நொடி கூட நீ வருந்தாதே. பணம் உன்னை தேடி வரக்கூடிய தருணத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நம்பிக்கையோடு இரு. உன்னை ஒருபோதும் நான் நிற்கதியாய் விடமாட்டேன். உனது நிம்மதியில்தான் உன் ஈசனாகிய என் மனநிறைவே அமைந்திருக்கிறது. நீ சற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கான உதவி தேடி வரும். உனது கடன் சுமைகள் அத்தனையும் முற்றிலுமாக முடியும். உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. இனி வரும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஐஸ்வர்யமும் நிரம்பி வழியும். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் ஓம் நம சிவாய என்ற இந்த மாபெரும் மந்திரத்தை உச்சரிக்க மறந்துவிடாதே. 1000 கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்தாலும் இந்த நாமத்தில் மட்டுமே நீ முழுமையான ஆறுதலை அடைவாய். எதை நினைத்தும் பயப்படாதே. உன் அப்பன் ஈசன் நான் உன் அருகிலேயே உன் மூச்சுக் காற்றாக இருக்கிறேன். இனி நீ சிந்தும் கண்ணீர் அத்தனையும் ஆனந்தக் கண்ணீராக மட்டுமே இருக்கும். உனது கர்மவினைகள் அனைத்தும் கழிந்துவிட்டன. உன்னை தொடர்ந்த துயரங்கள் இன்றோடு விலகட்டும். இந்த இரவு உறங்க செல்வதற்கு முன் உனது கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்ற முழுமையான நம்பிக்கையில் நாளைய விடியல் உன் வாழ்வில் ஒரு புதிய வசந்தத்தை கொண்டு வரும் என்ற எதிர்பார்ப்பில் ஓம் நம சிவாய என ஒரே ஒரு முறை மனதார உச்சரித்து பின் நிம்மதியாக உறங்கு. நான் உன்னோடு இருக்கிறேன். யாமிருக்க பயமேன். உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.